ஓகே சார், போகலாம் சார். ரெடி, டேக், ரோலிங். என்ன பண்ணுறது? ஆனால் ஒன்று, மைக்கு கையில் ஒரு கேமரா அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. எங்களுக்கு வேறு வழி தெரில. நிறைய கேள்வி கேட்பாங்க. நாங்களும் நிறைய அழுதுட்டோம். கடைசியில் முதுகுல குத்துவாங்க. அதுதான் மிச்சமாக இருக்குது. இதை பற்றி ஏதாவது படிச்சிருந்த காப்பாற்றிருக்க முடியுமா? We know algebra to conspiracy theory. Not everyone of us was uneducated. பட் அதை வச்சு என்ன பண்ணுறது? தண்ணி கேட்டோம், கரண்ட்டு கேட்டோம். இது வரைக்கும் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்னு தெரியாமல் முடிச்சுட்டு உட்காந்துருக்கோம். இதுக்காக அரசாங்கம் எந்த நடவடிக்கை எடுக்கலையா? அரசாங்கம் என்ன அரசாங்கம்? வியாபாரிங்க, அரசியல்வாதிங்க, இதுதான் அரசாங்கம். எம்ஜிஆர், அறிஞர் அண்ணா இவங்களோட சரியா போச்சு. சரி, அரசாங்கம் தான் ஒன்றும் பண்ணலையே, சரி நாங்களே எங்களுக்கு எதாவது பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இளைஞருங்க எல்லாம் சேர்ந்து வீதியில் இறங்கணும். நீங்களே இறங்குனீங்களா? மச்சான், மச்சான் அங்க மெயினாவே கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கா. போடா. டேய் போடா, வேற வேலை இல்ல. டேய் பேர்ல மட்டும் தமிழ் பற்று இருந்தா போதாதடா, உணர்வுலயும் தமிழ் பற்று இருக்கணும். வாடா போலாம். டேய் நானா எனக்கு தமிழ்னு பேர் வச்சுக்கிட்டேன். டேய் நமக்காக நாம தான் மச்சான் போராடணும். வாடா போலாம். சொல்லிக்கிட்டே இருக்கேன். This is the new identity of the. ஒருத்தர் பேசிட்டு இருந்தாரு, கேட்டேன். போராட்டத்தையே விடுத்துட்டேன். இது இன்னைக்கு நேற்று நடக்கிற பிரச்சனை கிடையாது, இன்னைக்கு நேற்று போட்ட திட்டமும் கிடையாது. சொன்னா நம்ப மாட்டீங்க, 18 வருஷம் இதுக்கான திட்டம் போய்கிட்டு இருக்கு. 18 வருஷம், ஒரு நாள் 2 நாள்ல அவன் இதுக்காக எவ்வளவு செலவு பண்ணிருக்கான் தெரியுமா? 10,000கணக்கான கோடி. அவன் அவ்வளவு நேரத்துல எல்லாம் விட்டு போக மாட்டான். நம்மளால யாருக்கும் அந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையவே கிடையாது. டிஸ்டர்பன்ஸ் பண்ணாத வரைக்கும் நம்மளுக்கும் எதுவும் கிடைக்கவே கிடையாது. இதே போராடலாம். நீங்க சொன்ன மாதிரி அறவழி போராட்டத்திலே போவோம். அங்க என்ன பண்ணாங்களோ அதையே நம்ம திருப்பி பண்ணுவோம். ஆனா மெத்தட் மட்டும் கொஞ்சம் வேற. எத்தனை பேர் கார்பரேட்ல வேலை செய்வீங்க? 99% மத்திய அரசாங்க ஊழியர்கள், ஸ்டேட் கவர்மெண்ட், அத்தனை பேரும் ஒரே நாள்ல நாளைக்கே அல்லது இன்னைக்கே ரிவீலிங் லெட்டர் போடுங்க. He had a point, but வயிற்று அடிக்கிற பாயிண்டா இருந்தது. எனக்கு அதுக்கப்புறம் அவங்க இருக்கிறதுக்கே பிடிக்கல. தியாகம் இல்லாம அறவழி கிடையாது. நம்ம கை ஓங்கி இருக்கும் போதே நம்ம அடிச்சிருக்கோம். கடைசியில் என்னாச்சு? சட்டம் பாய போகுதுன்னு தெரிஞ்சோம் அடிச்சாங்க. எதுக்கு அடிச்சாங்க? தமிழ்நாட்டில் இனிமே யாரும் இந்த மாதிரி ஒரு போராட்டம் பண்ணக்கூடாதுன்றதுக்காக அடிச்சாங்க. அன்னைக்கு தமிழ்நாடே கலவர பூமியா இருந்தது.
கடைசியில நடந்ததா இல்லையா? கடைசியா நடந்துச்சு. இந்த குழப்பத்திற்கு காரணம் என்ன? யாரு? பணத்தாசை மூடர் கையில் ஆச்சு, மலையர்கள் கையில் ஓட்டு இருக்கும். பத்தாயிரத்துக்கு வெளிநாட்டு பணக்காரங்களோட ஆதிக்கம். இதே எத்தனை நாளைக்கு கேட்பீங்க? இதெல்லாம் ஒரு மாயின்னு மக்களுக்கு தெரிய வரைக்கும் தானே. 3ஆம் உலக போர் ஆரம்பிச்சு பல வருஷம் ஆகுது. அதை புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு கூட மக்களை முட்டாளாக்கி வச்சிருக்காங்க. புரியல தம்பி, அமெரிக்காவிலையும் கிரேட் பிரிட்டன்லையும் இல்லாத நதியா நம்ம நாட்டில் ஓடிட்டு இருக்கு. அப்படி இருந்து அவன் எங்க வந்துட்டு ஃபேக்டரி ஓப்பன் பண்ணோம். உன் ஊர்ல ஒன்றை வச்சு, உன் ஆளுங்களை வச்சு, உன் வளங்களை அடிச்சு, ஒன்றை நோயாளி ஆக்கி, அதுக்கு அவனே மருந்து கண்டுபிடிச்சு, உன்னை சாப்பிட வச்சு, உன்னை சாகடிச்சு, நீ செத்ததுக்கு அப்புறம் இந்த மண்ணுக்கு பிரோஜனம் இல்லாம உன்னை மாத்திடுவாங்க. அதாவது சுருக்கமா சொல்லணும்னா, அவன் கொண்டாடிய பத்திரப்படுத்தி வீட்டில் வச்சுட்டு அடுத்த கொண்டாடி மூணாம் கொண்டாடிய மேய போகலாம். அப்ப போராட்டம் ஃபெயிலியரா? அவ்வளோ அடி வாங்கியும் வெற்றின்னு கொண்டாடணும். ஏன் தோல்வியை கூட வெற்றின்னு கொண்டாடினேன். முட்டாள்கள் ஆக்கப்பட்டோம். ஏன் அது சொல்றீங்க? அந்த ஜெர்சி மாடுகள்லாம் இந்தியாவில் அவங்க லேண்ட் பண்ண வந்துட்டு அவங்க லாபம் சம்பாதிக்கிறதுக்கு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அது வந்து அவங்க எங்களை ஏமாத்துறதுக்காக போட்ட புதிய அது தான் எங்களுக்கு தெரிஞ்சது. அந்த மாடுகளுக்கு வந்து 2 வயசுல ஒரு ஃபிக்ஸ் ஒன்று வரும். அந்த நோயால மாட்டோட செயல்பாடு குறையும். அந்த மாட்டுக்கு மெடிசன்ஸ் அவங்க கிட்டயே இருக்கு. அதுக்கு காசுலாம் இல்லை, ஃப்ரீ தான். அப்புறம் தடுப்பு மருந்துன்னு ஒண்ணு கண்ணுங்களுக்கு போட்டாங்க, போலியோ மாதிரி. அந்த மருந்து எடுத்த மாடுகளோட பால் தன்மை மாறுச்சு. அந்த பாலை குடிச்சு நிறைய டிசார்டர்ஸ் வந்துச்சு. அத ரீஜனல் ஜெனட்டிக் டிசார்டர் அப்படின்னு சொன்னாங்க. அது எதோ புரியாத புதிர்லாம் மாதிரி நிறைய நியூஸ்ல எல்லாம் பார்த்தோம். அதுக்கு ஒரு ஊசி வந்து அவங்க போடுவாங்க. அந்த ஊசியோட விலை 100 ரூபாய் தான். ஜஸ்ட் 100 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டாங்க. அது 100 ரூபாய் தானே எல்லாரும் போட்டாங்க. அப்புறமேட்டு பார்த்தா ஒவ்வொருத்தருக்கிட்டையும் 100 ரூபாய். என் நாட்டோட ஜனத்தொகை எவ்வளோ தெரியுமா? அந்த ஜனத்தொகையில பாதி பேருக்கு இருந்தது. இப்போ பார்த்துக்குவாங்க அவங்களோட அரசியல் தந்திரத்தை. இதுதான் இந்த இடத்துல தான் நாங்கள் தோற்றோம், நாம தோற்றோம். அந்த பாலை குடிச்சு நிறைய பேருக்கு டிசார்டர் இருந்தது. அது ரீஜனல் ஜெனட்டிக் டிசார்டராக மாறினுச்சு. இல்லை அவங்களே மாற்றிட்டாங்க. அதுக்கு ஒரு மருந்தும் அவங்களே கண்டுபிடிச்சாங்க, அதை கொண்டு வந்தாங்க. அது வெறும் 100 ரூபாய் தான். 100 ரூபான்னு சொன்னாங்க. அந்த மருந்தை விற்கிறதுக்காக நாட்டில் பாதி பேருக்கு மேலே அந்த நோயை பரப்புனாங்க. அவங்களோட நோக்கம் வந்துட்டு இது நாடு ஃபுல்லாக அந்த நோயை பரப்பணும், அவங்க மருந்து வைக்கணும். அதான் 7500 கோடி. 75 × 100 7500 கோடி. இதுக்காக நாட்டில் பாதி பேர் நோயாளி. 7500 கோடி மாசம் அவங்களோட லாபம். அதான் அவங்களோட நோக்கம். அதான் அதை அவங்க பண்ணாங்க. 3ஆம் உலக போரோட முடிவில் இந்தியா 3ஆவது முறையாக அடிமையாக பிரிட்டிஷ் பொலிட்டிஷியன்ஸ், கார்பரேட், அயல்நாட்டு நிறுவனங்கள் சொல்றாங்க. அப்புறம் என்னாச்சு? அவர் பேசினது அன்னைக்கு புரியல. புரிஞ்சதுக்கு அப்புறம் ஜனங்க எழுந்துக்கிட்டாங்க. அதான் நடந்தது. காந்தி அறவழியில போராடினாரு, அதனால ஜெயிச்சாரு அப்படின்னு முன்னாதெல்லாம் நம்பிட்டு இருக்காருங்க. 30 வருஷம் அறவழியில போராடினாரு, கிடைக்கல. 2 வருஷம் ஐஎன்ஏ ஆரம்பிச்சாங்க, சுதந்திரம் கொடுத்தாங்க.
முதல்வனாகிய நான் இந்திய அரசியல் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு இந்நாட்டின் இறையாண்மையையும் பொதுமக்களின் நன்மையையும் முழுமையாக பாதுகாப்பதில் என் சொந்த விருப்பு வெறுப்புகளையும் அப்பாற்பட்டு இயங்குவேன் என்று உறுதிமொழி அளிக்கிறேன். கத்தி முனையை விட பேனா முனைக்கு பவர் ஜாஸ்தின்னு சொல்லுவாங்க. ஆனா பேனா முனையை விட விரல் நுனிக்கு பவர் அதிகன்றதை நிரூபிச்சிட்டாங்க.